சிவானி, ஆமாம். நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் போவோம்ல, ஆமாம். அந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கும் போவோம், சிவன் கோவிலுக்கும் போவோம். எல்லா கோவில்லையும் சாமியோட சிலை இல்லாமல் குட்டி குட்டியாக மனுஷங்க சிலை மாதிரி இருக்கும். அதை நீ கவனித்து பார்த்துருக்கியா? ஆ சரி, அவங்களாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. சரி, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், சரியா? ஓகே. இப்போது அவங்களெல்லாம் யாருன்னு சொல்லுவோன்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிவன் கோவிலில் குட்டி குட்டியாக இருக்கிற அந்த மனுஷ சிலை மாதிரி இருக்கிறத நாயன்மார்கள்னு சொல்லுவோம். அவங்களாம் யார்? சைவ அடியார்கள். சைவ அடியார்கள்னா தெரியலையேம்மா. ஓகே, சொல்கிறேன். இப்போது சிவனையே கும்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? அவங்கள சிவனடியார். வெரி குட், சிவனடியார்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி சிவனையே கும்பிட்டு சிவனையே அடித்து அவரையே அடைஞ்சு அவரோட அருளோடு இறந்து போய் மனுஷனாக பிறந்து கடைசியாக என்னவாயிட்டாங்க? அவங்கெல்லாம் கடவுளாயிட்டாங்க, சிவனடியாராக ஆயிட்டாங்க. அந்த சிவனடியார்கள் தான் நாயன்மார்கள், சரியா? ஓகே. இப்போது அதில் நிறையா இருக்கும் சிலைங்க. நம்ம என்றைக்கு போய் எண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம். போய் பொறுமையாக ஏதோ குட்டி குட்டியாக சிலைங்க இருக்குது அப்படின்னு தானே வருவோம். அதில் 63 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 63 பேரும் எப்படின்னா, பெரிய புராணம்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. நூல்னா என்னது? நூல்னா புத்தகம், புக்கு இல்லையா? அந்த புக்கு, அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, யார் எழுதுனாங்க அப்படின்னா சேக்கிழார் அப்படிங்கிறவர் எழுதினார். ஆனால் அந்த புக்கை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும்ல. ஏதாவது ஒன்றை பார்த்தோ படித்தோ தானே அந்த புக்கை எழுதியிருப்பாரு. அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்கில் மொத்தம் 60 சிவனடியார் பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த புக்கை எழுதினது யார்? சுந்தரமூர்த்தியார் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ அப்போ அவர் சிவனை எப்படிலாம் கும்பிட்டாங்கன்றத தொகுதி தானே கதையாக எழுதியிருப்பார். அப்போ அவரும் ஒரு சிவனடியார் தானே. அதனால் சேக்கிழார் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சுந்தரமூர்த்தியார் அவரை பெற்ற அப்பா அம்மா சடையனார், இசைஞானியார், இவங்க 3 பேரையும் சேர்த்து 60 + 3 63 நாயன்மார்கள் சொல்லி பெரிய புராணத்தில் எழுதிட்டார். ஸோ இப்படி வந்தது தான் பெரிய புராணத்தில் உள்ள 63 நாயன்மார்கள். ஓகேவா? ஓகே, புரியுதா? புரியுதுமா. சரி, இப்போது எல்லா கோவில்லையும் நீ பார்த்துருக்கியா சிவானி? எல்லா சாமியிலையுமே கல் சிலையாகவும் இருக்கும், அப்புறம் உலோக சிலையாகவும் இருக்கும். பார்த்துருக்கியா? கல் சிலை தெரியும். உலோக சிலைன்னா என்னது? இரும்புல வேற என்ன சொல்றது? எஸ், மெட்டல்ஸில் இருக்கும். அது செம்பு, இரும்பு, அந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அது ஒரு 5 மெட்டலில் ஒன்றா சேர்த்து சாமி செய்யும்போது அதுக்குன்னு சொல்லி அச்சு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? அச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அச்சுனா அதுக்கு அந்த டிசைன்லாம் வெரி குட், எஸ். இப்போ சோப் பண்ணுறாங்கல்ல, சோப் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும். அதில் சோப்பு கொண்டு போய் ஊற்றுனா அந்த ஷேப்லேயே சோப்பு வந்துடும்ல. அதே மாதிரி அந்த சாமி மாதிரியே அச்சு இருக்கும். அந்த அச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலோகம் எல்லாம் 5 மெட்டல் மெல்ட் பண்ணி அதில் ஊற்றி அது என்ன ஆகிடும், அது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உலோக சிலைகளாக இருக்கும். இதுதான் பஞ்சலோக சிலைகள்னு சொல்லுவோம். ஸோ கற்சிலைகளாக இருக்கிறத என்ன பண்ண மாட்டாங்க, தெருவுக்கு சாமி எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இதான் உற்சவர் மூலவர்னு சொல்லி எல்லா கோவில்கள்லையுமே எல்லா சாமியும் இருக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு வச்சுருக்கேன்ல, இந்த பிக்சர் பார்த்தீங்களா? இது எங்கே இருக்குன்னா, ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் நைனாத்தீவு அப்படிங்கிற இடத்துல நாகபூஷணி அம்மன் கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள். ஸோ இதுதான் உற்சவர் சிலை. சிவனடியாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் என்ன இருக்கும், உற்சவர் மூலவர்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாசலில் வருது இல்லை, தேர்லையோ பல்லக்குலையோ சாமி, அதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? திருவீதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சாமியாக இருந்தாலும் அந்த மாதிரி பல்லக்கில் வர்றதை என்னன்னு சொல்லுவாங்க? திருவீதி உலா. அப்படியே சாமி என்ன வருது, எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? இந்த 63 நாயன்மார்கள்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி நாளையிலேருந்து எனக்கு சொல்றியா? என்ன சொல்லணும்? ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லணும். ஒவ்வொருத்தர் பற்றியும் உங்களுக்கு சொல்லணுமா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு நாயன்மார் பற்றி
அவர் எப்படி சிவனடியார் ஆனார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே.